வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. இதில் இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு பாயிண்டில் சிலர் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்காக. எஸ், இந்த இடத்துல ராகினி அந்த வீட்டில் இருக்கா, என்ன பேசினாலும் ராகினி ஒட்டு கேட்டுருவா அப்படின்ட்டு. ஏன்னா தாத்தா கிட்ட இந்த ப்ரெக்னன்சி பற்றி விஜய் பேசுவார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதுக்கு தகுந்த மாதிரியே ராகினி வந்து அந்த கதை ஒட்டி நிற்கிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இருந்தது. இது வெண்ணிலா மாமா ஷேர் பண்ண ஒரு அப்டேட் தான். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஏதோ ஒரு இது அவங்க கேட்டுட்ருக்காங்க. இவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் நம்ம விஜயும் தாத்தாவும் இருக்கும்போது அந்த சைடில் பார்த்திங்கன்னா ராகினி இருக்காங்க, ஒட்டு கேட்டுட்ருக்காங்க சம்திங். அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதில் இந்த காஸ்டியூம் வைஸ் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவோட மாமா அண்ட் ராகினி இவங்களோட காஸ்டியூம் வந்து பசு வீட்டில் இருந்த காஸ்டியூம். ஆனால் விஜயோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காஸ்டியூமாக வருது. இங்கே நம்மளுடைய காவேரி கூட வந்து ஸ்டாலில் இருக்க மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட். அடுத்த நாள் ஸ்டாலுக்கு போகிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி இதே சேம் காஸ்டியூமில் தான் 7:30 வந்து இந்த ப்ரமோவை பற்றி பேசுகிற காஸ்டியூமும் விஜயோடது இதுதான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஒரே காஸ்டியூமில் 2 நாள் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் மட்டும் இருக்குது. ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு நைட் ஷூட் ஃபுல்லாக இருக்குது. அந்த நைட் ஷூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதில். தாத்தா கிட்ட ஒருவேளை நம்ம விஜய் பேசுகிறாரு, இந்த ப்ரெக்னன்சி பற்றியே பேசுகிறாரு. இது வெண்ணிலா இது ராகினிக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு பாருங்களேன், ராகினி தான் பயப்படுவா. அந்த அளவுக்கு அவங்க 2 பேர்த்துக்குள்ளே வாழ்க்கை துவங்கியிருக்காங்களா, வாழ்ந்துருக்காங்களா. இது வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சதுன்னா நகர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சால் இங்கே வீட்டில் கொண்டு வந்து அனுப்புறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சதுன்னா பயப்பட தான் வேணும் இல்லையா? அவங்களுடைய அடுத்த நகர்வுகளில் ஒரு பதட்டம் தான் வரும். ஸோ இது நமக்கு காமெடியாக தான் இருக்கும் பார்க்க. ராகினி மைண்ட் வைஸில் ஐயோ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு, சும்மாவே விஜய் வந்து தாங்குவார் அப்படிங்கிற மாதிரி ராகினியும் பல மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா கிட்டே விஜய் சொல்வாராம், ஏதோ ஒரு விஷயம் ஒட்டு கேட்குறாங்க, அது கன்ஃபார்ம். அது வந்து ராகினியோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லேயே வந்து பக்காவாக இருக்குது. அவங்க ஒரு கதவை பக்கத்தில் தான் நின்று மைண்ட் வைஸ்லலாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இவங்க இந்த பக்கம் இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் எடுப்பாங்களே, அப்போ மற்றவங்களாம் இருக்கணுங்கிறது கிடையாது, அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும்போது ஓகேவா, ஒரு புரிதலுக்காக ஷூட்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் வைக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் வைக்கும்போது அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ சேம் காஸ்டியூமில் விஜய் வந்து நம்மளுடைய காவிரி கூடயும் ஸ்டாலில் இருக்காங்க, எங்கேயும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டில் தாத்தா கூட இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தாத்தாவை அவர் சந்திக்கிறார். ஸோ இதில் ப்ரெக்னன்சி பற்றி சொல்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஆனால் ராகினிக்கு நான் தெரியணும்னு தான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்து மன அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படணும், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நைட் ஷூட்டும் இருந்திருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த நைட் ஷூட்டில் என்னென்னா, வெண்ணிலாவுடைய மாமா வந்து ராகினி வீட்டில் அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்களே அந்த காஸ்டியூம் தான் இந்த நைட் ஷூட் ஃபுல்லாகவே அவர் இருந்திருக்காரு. ஸோ ஏதோ ஒரு இரவில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அது இதுன்னு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமானது. எப்படி நம்ம மண்டே எபிசோடில் ஒரு பெரிய விஷயம் ஹாப்பியாக விஜய் காவேரியோடதை நினச்சிட்ருக்கோமோ, அதே மாதிரி மண்டே எபிசோடில் இல்லை அடுத்த எபிசோடில் பசு வந்து இந்த ப்ரெஸ்ஸை வர சொல்லி இந்த விஜய் வெண்ணிலாவுடைய கல்யாணத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நமக்கு பேரலாக 2 விஷயம் கொடுக்குறாங்க. ஒரு பயங்கர உச்சக்கட்ட சந்தோஷமோ, அதே மாதிரி பயங்கர உச்சக்கட்ட ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா, ப்ரெக்னன்சி சொன்னது, அதை பண்ணது, இதை பண்ணது அப்படின்னு விஜய் சைடில் காவேரி சைடில் எதை கொடுத்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.